ஆசிரியர் பெருமக்களுக்கு வணக்கம். இந்த வீடியோ இந்த டிஇடி ஆசிரியர் தகுதி தேர்வு ஜூலை மாதம் நடக்கிற அந்த எக்ஸாமுக்கு குறிப்பாக வந்து பார்த்திங்கன்னா சைக்காலஜிக்கு ஒவ்வொரு யூனிட் வைஸாக 50 கொஷின் போட்டிருக்கோம். ஏற்கனவே ஒரு ரவுண்டு 50 கொஷின் போட்டுவிட்டோம். அடுத்த ரவுண்டில் இப்போது 7 யூனிட் முடிச்சுட்டு 8வது யூனிட்டுக்கு இந்த வீடியோவில் ஒரு முக்கியமான ஒரு 50 கேள்விகளாக நம்ம எடுத்துக்கிட்டு இருக்கோம். ஏன்னா ஃபஸ்ட் டைம் போடுறப்போ கொஞ்சம் லிபரலாக இருந்தது. அடுத்த லெவலுக்கு ஹார்டாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக கொஞ்சம் தமிழ் அதுக்கப்புறம் பேரலாக சைக்காலஜி போட்டுட்ருக்கோம். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது 8th யூனிட்டுக்கு உண்டான ஒரு 50 முக்கியமான கேள்விகள் தமிழ் இங்கிலீஷ் ரெண்டுலேயுமே இருக்குது. ஏற்கனவே சொன்ன மாதிரி நம்மளோட டெலகிராம் சேனல் இருக்குது. அதில் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா இது சம்மந்தமான அப்டேட்ஸ் எல்லாமே அதிலே போட்டுட்ருக்கோம். முடிய வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பிடிஎஃப் ஃபைல்ஸும் அதிலே தான் அப்டேட் பண்ணிகிட்டு இருக்கோம். ஸோ இந்த வீடியோவில் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஸோ விருப்பப்பட்டவங்க அதை ஜாயின் பண்ணிக்கலாம். வாங்க என்னென்ன கொஷின் இருக்குது அப்படிங்கிறத ஒரு கிளான்ஸ் பார்ப்போம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா 8வது யூனிட் வந்து பார்த்திங்கன்னா பெடகாஜிக்கல் கன்சென்ட்ஸ் கற்பித்தல் முறைகள். அதில் வந்து பார்த்திங்கன்னா இப்போது அதில் உள்ள ஃபஸ்ட்டு டாபிக் வந்து பார்த்திங்கன்னா கற்பித்தல் மற்றும் கற்றல் கற்போருடனான அதன் தொடர்பு. இது வந்து பார்த்திங்கன்னா இதை பற்றி பார்க்க போகிறோம். இதில் முதல் கேள்வி வந்து பார்த்திங்கன்னா கற்பித்தலின் முதன்மை நோக்கம் பின் வருவனவற்றில் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் பி கற்போரின் நடத்தையில் விரும்பத்தக்க மாற்றங்களை ஏற்படுத்துவது. இரண்டாவது கேள்வி கற்போர் பின்வரும் எதை செய்யும்போது கற்பித்தல் பயனுள்ளதாக கருதப்படுகிறது. கேள்விகள் கேட்டு புதிய சூழ்நிலைகளில் அறிவை பயன்படுத்தும் போது. ஆப்ஷன் பி. மூன்றாவது கேள்வி நவீன கல்வியில் ஒரு ஆசிரியரின் பங்கு என்ன. நவீன கல்வியில் ஒரு ஆசிரியரின் பங்கு என்ன. கற்றலை எளிதாக்குபவர், ஃபெசிலிட்டேட்டர் ஆஃப் லேர்னிங். ஆப்ஷன் சி. நான்காவது கேள்வி கற்றல் என்பது ஒரு தொடர்ச்சியான செயல்முறை. இது எதை சார்ந்தது. ஆப்ஷன் சி கற்போருக்கும் அவரது சூழ்நிலைக்கும் இடையிலான தொடர்பு, இன்டராக்ஷன் பிட்வீன் த லேர்னர் அண்ட் தயர் என்விரான்மெண்ட். ஐந்தாவது கேள்வி கற்பித்தல் மற்றும் கற்றலுக்கு இடையிலான தொடர்பை எவ்வாறு சிறப்பாக விவரிக்கலாம். ஆப்ஷன் பி ஒன்றையொன்று சார்ந்திருக்கும் செயல்முறைகள், இன்டர்டிபெண்டன்ட் ப்ராசஸஸ். அடுத்த டாப்பிக்கில் வந்து பார்த்திங்கன்னா சிறப்பு கவனம் தேவைப்படும் குழந்தைகள் மற்றும் உள்ளடக்கிய கல்வி, சில்ட்ரன் வித் ஸ்பெஷல் நீட்ஸ், இன்க்ளூசிவ் எஜுகேஷன். அதை பற்றின கேள்விகள். உள்ளடக்கிய கல்வி இன்க்ளூசிவ் எஜுகேஷன் என்பது என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா ஆப்ஷன் பி மாணவர்களின் திறன்களை பொருட்படுத்தாமல் அனைவரையும் ஒரே சாதாரண வகுப்பறையில் கற்பித்தல், எஜுகேட்டிங் ஆல் சில்ட்ரன் ரிகார்ட்லெஸ் ஆஃப் their எபிலிட்டிஸ் இன் தி சேம் ரெகுலர் கிளாஸ் ரூம். ஏழாவது கேள்வி டிஸ்லெக்சியா என்பது முதன்மையாக எதில் ஏற்படும் சிரமங்களுடன் தொடர்புடைய கற்றல் குறைபாடாகும். வாசிப்பு மற்றும் சொற்களை புரிந்து கொள்ளுதல். ஆப்ஷன் சி ரீடிங் அண்ட் டீகோடிங் வேர்ட்ஸ். எட்டாவது கேள்வி உள்ளடக்கிய கல்விக்கு முக்கிய தடையாக இருப்பது பின் வருவனவற்றில் எது. ஆப்ஷன் பி எதிர்மறை அணுகுமுறைகள் மற்றும் தப்பெண்ணங்கள், நெகட்டிவ் ஆட்டிடியூட்ஸ் அண்ட் ப்ரீஜுடிசஸ். ஒன்பதாவது கேள்வி சிறப்பு கல்வியின் சூழலில் ஐஇபி என்பது எதனை குறிக்கிறது. தனி பயனாக்கப்பட்ட கல்வி திட்டம், இண்டிவிஜுவலைஸ்டு எஜுகேஷன் ப்ரோக்ராம். ஆப்ஷன் ஏ. பத்தாவது கேள்வி கவனக்குறைவு மற்றும் மிகை செயல்பாட்டு குறைபாடு உள்ள குழந்தைகளை கையாள ஒரு ஆசிரியர் என்ன செய்ய வேண்டும். ஆப்ஷன் பி கட்டமைக்கப்பட்ட இடைவெளிகளை வழங்கி பணிகளை சிறிய படிகளாக பிரிக்க வேண்டும். ப்ரொவைட் ஸ்ட்ரக்சர்ட் பிரேக்ஸ் அண்ட் பிரேக் டாஸ்க் இன்டு ஸ்மால் ஸ்டெப்ஸ். 11வது கேள்வி உள்ளடக்கிய சூழலில் மாற்றுத்திறனாளி குழந்தைகளின் கல்வி உரிமையை இந்தியாவில் உறுதி செய்யும் சட்டம் எது. ஆப்ஷன் பி மாற்றுத்திறனாளிகள் உரிமை சட்டம் 2016, RPWD ஆக்ட் 2016. 12வது கேள்வி உள்ளடக்கிய கல்வியின் பின்னணியில் உள்ள முதன்மை தத்துவம் எதன் அடிப்படையில் அமைந்துள்ளது. ஆப்ஷன் பி மனித உரிமைகள் மற்றும் சமத்துவம், ஹியூமன் ரைட்ஸ் அண்ட் ஈக்விட்டி. அடுத்த டாபிக்
கற்பித்தல் முறைகளை புரிந்து கொள்ளுதல், அது சம்பந்தமான கேள்விகள். அண்டர்ஸ்டாண்டிங் ஆஃப் பெடகாஜிக் மெத்தட்ஸ். 13வது கேள்வி, கண்டறிதல் வழி கற்றலில் என்கொயரி பேஸ்டு லேர்னிங் முதன்மையாக எதன் மீது கவனம் செலுத்தப்படுகிறது? ஆப்ஷன் பி, மாணவர்கள் கேள்விகளை கேட்பது மற்றும் சிக்கல்களை ஆராய்வது. ஸ்டூடெண்ட்ஸ் ஆஸ்கிங் கொஷின்ஸ் அண்ட் இன்வெஸ்டிகேட்டிங் ப்ராப்ளம்ஸ். 14வது கேள்வி, திட்ட வழி கற்றல் ப்ராஜெக்ட் பேஸ்டு லேர்னிங் எந்த கல்வி தத்துவத்தில் வேரூன்றியுள்ளது? பயனிலை கொள்கை, பிராக்மட்டிசம். ஆப்ஷன் சி. அடுத்து செயல்பாட்டு வழிகற்றல் ஏபிஎல் ஆக்டிவிட்டி பேஸ்டு லேர்னிங் அணுகுமுறை எதனை வலியுறுத்துகிறது? செய்து கற்றல் மற்றும் நேரடி அனுபவம். ஆப்ஷன் பி. அடுத்து கூட்டுறவு கற்றல் போட்டி மனப்பான்மை கற்றலில் இருந்து எவ்வாறு வேறுபடுகிறது எனில் அது எதனை ஊக்குவிக்கிறது? நேர்மறையான பரஸ்பர சார்பு மற்றும் குழு இலக்குகள். ஆப்ஷன் பி. அடுத்து கூட்டணி கற்றல் கொலாபரேட்டிவ் லேர்னிங் என்பதில் அடங்குவது எது? கூட்டணி கற்றல் என்பதில் அடங்குவது எது? ஒரு சிக்கலை தீர்க்க அல்லது ஒரு பணியை முடிக்க மாணவர்கள் இணைந்து பணியாற்றுவது. ஆப்ஷன் ஏ. 18வது கேள்வி, தனிநபர் கற்றல் ஒரு மாணவரை எதற்கு அனுமதிக்கிறது? ஆப்ஷன் ஏ, அவர்களின் சொந்த வேகம் மற்றும் பணியில் கற்க. லேர்ன் அட் தயர் ஓன் பேஸ் அண்ட் ஸ்டைல். 19வது கேள்வி, கற்போரிடையே சமூக திறன்கள் மற்றும் குழு பணியை வளர்ப்பதற்கு மிகவும் பொருத்தமான முறை எது? குழு கற்றல், குரூப் லேர்னிங். ஆப்ஷன் பி. அடுத்து 20வது கேள்வி, செயல்பாட்டு வழிகற்றலில் ஆசிரியரின் பங்கு என்ன? நெறியாளர் மற்றும் உற்று நோக்குபவர், ஃபெசிலிட்டேட்டர் அண்ட் அப்சர்வர். ஆப்ஷன் பி. அடுத்து குழு கற்றலில் பயன்படுத்தப்படும் மூளை பயிற்சி பிரெயின் ஸ்டோமிங் என்னும் உத்தி எதற்கு பயன்படுகிறது? அதிக அளவிலான ஆக்கப்பூர்வமான கருத்துக்களை உருவாக்க. ஜெனரேட் எ லார்ஜ் நம்பர் ஆஃப் கிரியேட்டிவ் ஐடியாஸ். 22வது கேள்வி, கருதுகோளுடன் தொடங்கி படிப்படியாக ஆராய்வதை வலியுறுத்தும் கற்பித்தல் முறை எது? கண்டறிதல் வழி கற்றல், இன்குவரி பேஸ்டு லேர்னிங். அடுத்த டாபிக் பார்த்திங்கன்னா கற்றலை ஒழுங்கமைக்கும் கோட்பாடுகள், பாராடிக்ஸ் அண்ட் ஆர்கனைசிங் லேர்னிங். ஆசிரியர் மைய வகுப்பறையில் டீச்சர் சென்ட்ரிக் கிளாஸ் ரூம். ஆசிரியர் மைய வகுப்பறையில் முதன்மை கவனம் எதன் மேல் இருக்கும்? ஆசிரியரின் அறிவுறுத்தல் மற்றும் பாடம் நடத்துதல். ஆப்ஷன் பி, த டீச்சர்ஸ் இன்ஸ்ட்ரக்ஷன் அண்ட் கண்டென்ட் டெலிவரி. 24வது கேள்வி, பாடம் மைய கலைத்திட்டம் எதற்கு அதிகபட்ச முக்கியத்துவம் அளிக்கிறது? ஆப்ஷன் பி, பாடப்பொருளின் கட்டமைப்பு மற்றும் உள்ளடக்கத்திற்கு. தி ஸ்ட்ரக்சர் அண்ட் கண்டென்ட் ஆஃப் த சப்ஜெக்ட் மேட்டர். 25வது கேள்வி, மாணவர் மைய வகுப்பறை எதனால் அடையாளப்படுத்தப்படுகிறது? ஆப்ஷன் பி, கற்றல் செயல்பாட்டில் மாணவர்களின் செயலில் பங்கேற்பு. 26வது கேள்வி, மாணவரை அறிவை உருவாக்கும் ஒரு செயலில் உள்ள நபராக கருதும் கோட்பாடு எது? மாணவர் மைய கோட்பாடு. ஆப்ஷன் சி, லேர்னர் சென்ட்ரிக் பாராடிகம். லேர்னர் சென்ட்ரிக் பாராடிகம். 27வது கேள்வி, மாணவர் மைய கோட்பாட்டில் மதிப்பீடு என்பது கற்றலுடன் ஒருங்கிணைந்த தொடர்ச்சியான மற்றும் வளரறி மதிப்பிடுதல். ஆப்ஷன் பி, கண்டினியூஸ் அண்ட் ஃபார்மேட்டிவ் இன்டகிரேட்டிவ் வித் லேர்னிங். 28வது கேள்வி, விரிவுரை மற்றும் குறிப்பு எழுதுதல் போன்ற பாரம்பரிய கற்பித்தல் முறைகள் எந்த கோட்பாட்டின் கீழ் வருகின்றன? ஆப்ஷன் சி, டீச்சர் சென்ட்ரிக் ஆசிரியர் மையம். அடுத்து 29வது கேள்வி, கற்பித்தல் கோட்பாடு, ப்ரூனரோட கற்பித்தல் கோட்பாடு, அது சம்பந்தமான கேள்விகள். ஜெரோம் ப்ரூனர் பின்வரும் எந்த கோட்பாட்டை முன்மொழிந்தார்? ஆப்ஷன் பி, கண்டறிந்து கற்றல் கோட்பாடு, டிஸ்கவரி லேர்னிங் தியரி. 30வது கேள்வி,
ப்ரூனரின் கூற்றுப்படி வளர்ச்சியின் வரிசையில் 3 பிரதிநிதித்துவ முறைகள் யாவை? ஆப்ஷன் ஏ செயல்முறை, படிமம் அப்படிங்கிறது காட்சி முறை, குறியீட்டு முறை. என்ஆக்டிவ், ஐகானிக் அண்ட் சிம்பாலிக். 31வது கேள்வி, ப்ரூனரின் கோட்பாட்டில் செயல்முறை என்ஆக்டிவ் நிலை எதன் அடிப்படையில் அமைந்துள்ளது? இயங்க துலங்கல்கள் மற்றும் உடல் செயல்பாடுகள். ஆப்ஷன் சி மோட்டார் ரெஸ்பான்சஸ் அண்ட் பிசிக்கல் ஆக்ஷன்ஸ். 32வது கேள்வி, படிம பிரதிநிதித்துவ நிலை எதன் மூலம் கற்றலை உள்ளடக்கியது? ஆப்ஷன் பி காட்சிப்படங்கள், வரைபடங்கள் மற்றும் விளக்கப்படங்கள். விஷுவல் இமேஜஸ், சார்ட்ஸ் அண்ட் டயக்ராம்ஸ். 33வது கேள்வி, குறியீட்டு நிலை எதன் பயன்பாட்டால் வகைப்படுத்தப்படுகிறது? ஆப்ஷன் சி மொழி, எண்கள் மற்றும் அருவமான குறியீடுகள். லாங்குவேஜ், நம்பர்ஸ் அண்ட் அப்ஸ்ட்ராக்ட் சைன்ஸ். ப்ரூனரின் அடுத்த கேள்வி, ப்ரூனரின் சுருள் வடிவ கலைத்திட்டம் ஸ்பைரல் கரிக்குலம் என்னும் கருத்தானது எதை உணர்த்துகிறது? சிக்கலான கருத்துக்களை முதலில் எளிமையான நிலைகளில் கற்பித்து பின்னர் அதிக சிக்கலுடன் மீண்டும் மீண்டும் கற்பிக்கலாம். காம்ப்ளெக்ஸ் ஐடியாஸ் கேன் பி தாட் அட் சிம்பிளிஃபைட் லெவல்ஸ் ஃபர்ஸ்ட் அண்ட் ரீவிசிட்டட் வித் இன்க்ரீசிங் காம்ப்ளெக்சிட்டி லேட்டர். 35வது கேள்வி, தாங்கு பலகை அல்லது மசன் ஸ்கஃபோல்டிங் கற்றலின் போது வழங்கப்படும் தற்காலிக ஆதரவு என்ற சொல் ப்ரூனர் மற்றும் எந்த உளவியலாளருடன் நெருக்கமாக தொடர்புடையது? ஆப்ஷன் சி லேவ் வைகார்ஸ்கி. அடுத்த டாபிக், பேசிஸ் ஆஃப் டீச்சிங் கற்பித்தலின் நிலைகள். கற்பித்தல் செயல்பாடுகளை முற்செயல் நிலை, இடைச்செயல் நிலை மற்றும் பின்செயல் நிலை என்று வகைப்படுத்தியவர் யார்? பிலிப் டபிள்யூ ஜாக்சன். ஆப்ஷன் பி. 37வது கேள்வி, பின்வரும் செயல்பாடுகளில் எது கற்பித்தலின் முற்செயல் நிலையைச் சேர்ந்தது? கற்பித்தல் நோக்கங்களை உருவாக்குதல் மற்றும் பாடத்திட்டம் தயாரித்தல். ஆப்ஷன் பி. 38வது கேள்வி, வகுப்பறையில் பாடத்திட்டத்தின் உண்மையான செயலாக்கம் எந்த நிலையின் போது நிகழ்கிறது? ஆப்ஷன் பி இடைச்செயல் நிலை, இன்டராக்டிவ் பேஸ். 39வது கேள்வி, வகுப்பறையை அளவிடுதல் மற்றும் கற்போரின் நுழைவு நடத்தை அறிதல் ஆகியவை எந்த நிலையின் முக்கிய கூறுகள்? இடைச்செயல் நிலை, இன்டராக்டிவ் பேஸ். ஆப்ஷன் பி. அடுத்து, மதிப்பீடு செய்தல், தேர்வு நடத்துதல் மற்றும் பின்னூட்டம் வழங்குதல் ஆகியவை கற்பித்தலின் எந்த நிலையின் முக்கிய பணிகள்? பின்செயல் நிலை, போஸ்ட் ஆக்டிவ் பேஸ். ஆப்ஷன் சி. 41வது கேள்வி, ஆசிரியர் எந்த நிலையில் கற்றல் பொருட்கள், கற்பித்தல் உத்திகள் மற்றும் காட்சி கேள்வி உபகரணங்களின் பயன்பாட்டை தீர்மானிக்கிறார்? ஆப்ஷன் பி ப்ரீ ஆக்டிவ் பேஸ், முற்செயல் நிலை. 42வது கேள்வி, எதிர்கால பாடங்களை மாற்றுவதற்காக ஒருவரது சொந்த கற்பித்தல் திறனை பற்றி சுய பரிசீலனை செய்வது எந்த நிலையில் நிகழ்கிறது? ஆப்ஷன் சி போஸ்ட் ஆக்டிவ் பேஸ், பின்செயல் நிலை. அடுத்த டாபிக் வந்து பார்த்திங்கன்னா 21st செஞ்சுரி டீச்சிங் ஸ்கில்ஸ், 21ஆம் நூற்றாண்டின் கற்பித்தல் திறன்கள். அதை பற்றின ஒரு 8 கேள்விகள் இருக்குது. 21ஆம் நூற்றாண்டு கற்றல் திறன்களில் 4C என்பதில் எவை அடங்கும்? 4C அப்படிங்கிறது விமர்சன சிந்தனை, தகவல் தொடர்பு, ஒத்துழைப்பு, படைப்பாற்றல். ஆப்ஷன் பி கிரிட்டிக்கல் திங்கிங், கம்யூனிகேஷன், கொலாபரேஷன், கிரியேட்டிவிட்டி. 4C அப்படிங்கிறது இதுதான். 44வது கேள்வி, 21ஆம் நூற்றாண்டு திறன்களில் டிஜிட்டல் அறிவுத்திறன், டிஜிட்டல் லிட்ரஸி என்பது எதை குறிக்கிறது? ஆப்ஷன் பி தகவல் தொழில்நுட்பங்களை பயன்படுத்தி உள்ளடக்கத்தை கண்டறியும், மதிப்பிடும், பயன்படுத்தும் மற்றும் உருவாக்கும் திறன். தி எபிலிட்டி டு ஃபைண்ட், எவாலுவேட், யூஸ் அண்ட் கிரியேட் கண்டென்ட் யூஸிங் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜிஸ். 45வது கேள்வி, கிரிட்டிக்கல் திங்கிங் விமர்சன சிந்தனை திறன் மாணவர்களை எதற்கு செயல்படுத்துகிறது? ஆப்ஷன் பி உண்மைகளை பகுப்பாய்வு செய்யவும், சான்றுகளை மதிப்பிடவும் மற்றும் நியாயமான முடிவுகளை எடுக்கவும். ஆப்ஷன் பி அனலைஸ்,
facts, evaluate evidence and make reasoned judgments. 46வது கேள்வி, நெகிழ்வுத்தன்மை மற்றும் மாற்றியமைக்கும் திறன் ஃப்ளெக்சிபிலிட்டி அண்ட் அடாப்டபிலிட்டி ஆகியவை 21ஆம் நூற்றாண்டு திறன்களின் எந்த பிரிவை சேர்ந்தவை? வாழ்க்கை முறை திறன்கள். ஆப்ஷன் சி, லைஃப் ஸ்கில்ஸ். 47வது கேள்வி, இன்றைய மாணவர்களுக்கு ஊடக அறிவுத்திறன் ஏன் முக்கியமானது? நம்பகமான தகவல் மற்றும் தவறான தகவல் அல்லது பொய் செய்திகளை வேறுபடுத்தி அறிய. ஆப்ஷன் பி, டு டிஸ்டிங்வைஸ் between credible information and misinformation or fake news. 48வது கேள்வி, 21ஆம் நூற்றாண்டின் சூழலில் தகவல் அறிவுத்திறன் என்பது ஆப்ஷன் பி, தேவையற்றவற்றை வடிகட்டி தரவு மற்றும் புள்ளி விவரங்களை புரிந்து கொண்டு திறம்பட பயன்படுத்துவது. அண்டர்ஸ்டாண்டிங் அண்ட் எஃபெக்டிவ்லி யூசிங் டேட்டா அண்ட் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் while filtering noise. 49வது கேள்வி, 21ஆம் நூற்றாண்டில் ஒத்துழைப்பு திறன் என்பது யாருடன் திறம்பட செயல்படுவதை குறிக்கிறது? பொதுவான இலக்கை அடைய பல்வேறு வகையான குழுக்களுடன் இணைந்து பணியாற்றுவது. டைவர்ஸ் டீம்ஸ் டு அச்சீவ் எ காமன் கோல். ஆப்ஷன் பி. இந்த 8th யூனிட்டோட கடைசி கொஷின், 50வது கொஷின், பழைய சிக்கல்களுக்கு புதிய பாரம்பரியமற்ற தீர்வுகளை உருவாக்குவதில் கவனம் செலுத்தும் 21ஆம் நூற்றாண்டு திறன் எது? ஆப்ஷன் பி, படைப்பாற்றல், கிரியேட்டிவிட்டி. இதை விட பார்த்திங்கன்னா 8th யூனிட்டுக்கு உண்டான முக்கியமான ஒரு 50 கேள்விகள் முடிந்தது. அடுத்து 9வது யூனிட்டில் பார்ப்போம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். உங்களுக்கு டவுட்டு மற்றபடி ஏதாவது உங்களுக்கு சந்தேகம் ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஃபீட்பேக் எது இருந்தாலும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். அடுத்த வீடியோவில் பார்ப்போம். தேங்க்யூ.